அதிகாரம் 11. ஒலோபெரின் யூதித்தை நோக்கி, பெண்ணே துணிவு கொள், அஞ்சாதே. அனைத்துலகுக்கும் மன்னராகிய நெபுகத்நேசருக்கு பணிபுரிய முன்வரும் எவருக்கும் நான் ஒருபோதும் தீங்கிழைத்ததில்லை. இப்பொழுதும் மலைப்பகுதியில் வாழும் உன் இனத்தார் என்னை புறக்கணியாதிருந்தால் நான் அவர்களுக்கும் எதிராக போர் தொடுக்க முனைந்திருக்க மாட்டேன். ஆனால் இதற்கெல்லாம் அவர்களே காரணம். இப்பொழுது சொல், நீ ஏன் அவர்களிடமிருந்து தப்பியோடி எங்களிடம் வந்திருக்கிறாய்? பாதுகாப்பு தேடித்தானே வந்துள்ளாய். துணிவு கொள், இன்று இரவும் இனியும் உனக்கு ஆபத்து எதுவும் நேராது. எவரும் உனக்கு தீங்கிழைக்க மாட்டார்கள். மாறாக என் தலைவர் நெபுகத்நேசர் மன்னரின் பணியாளரை நடத்துவது போல யாவரும் உன்னையும் நல்ல முறையில் நடத்துவார்கள் என்றான். இதற்கு யூதித்து அவனிடம் பின்வருமாறு கூறினார்: உம் அடியவளின் சொற்களை தயைகூர்ந்து கேளும். உம் பணிப்பெண்ணாகிய என்னை பேசவிடும். இன்று இரவு என் தலைவரிடம் நான் பொய் சொல்ல மாட்டேன். உம் பணிப்பெண்ணான என் சொற்படி நீர் நடந்தால் கடவுள் உமக்கு முழு வெற்றி அளிப்பார். என் தலைவராகிய நீர் மேற்கொள்ளும் முயற்சிகளில் தோல்வியே காண மாட்டீர். அனைத்துலகின் மன்னரான நெபுகத்நேசரின் உயிர்மேல் ஆணை, எல்லா உயிர்களையும் நெறிப்படுத்த உம்மை அனுப்பியுள்ள அவருடைய ஆற்றல் மேல் ஆணை, மனிதர்கள் மட்டும் வழியாக நெபுகத்நேசருக்கு பணிவிடை செய்வதில்லை. காட்டு விலங்குகள், கால்நடைகள், வானத்து பறவைகள் ஆகியவையும் அவருக்கும் அவருடைய வீட்டார் அனைவருக்கும் பணிந்து உமது ஆற்றலால் உயிர் வாழ்கின்றன. உம்முடைய ஞானம் பற்றியும் திறமைகள் பற்றியும் நாங்கள் கேள்விப்பட்டுள்ளோம். நாடு முழுவதிலும் நீரே தலை சிறந்தவர் என்றும், அறிவாற்றலில் வல்லவர் என்றும், போர் திறனில் வியப்புக்குரியவர் என்றும் உலகம் முழுவதும் அறியும். அக்கியோர் உமது ஆட்சி மன்றத்தில் அறிவித்தவற்றை நாங்களும் கேள்வியுற்றோம். ஏனெனில் பெத்தூலியாவின் ஆட்கள் அவரை உயிரோடு விட்டு வைத்தால் அவர் உம்மிடம் சொல்லியிருந்த அனைத்தையும் அவர்களுக்கும் அறிவித்தார். ஆதலால் தலைவர் பெருமானே, அவருடைய சொற்களை புறக்கணியாமல் உமது உள்ளத்தில் இருந்தும் எம் இனத்தார் தங்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தாலொழிய அவர்களை யாரும் தண்டிக்க முடியாது. வாள் கூட அவர்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. இது உண்மை. இப்போது என் தலைவருக்கு தோல்வியும் ஏமாற்றமும் ஏற்படாதவாறு சாவு அவர்களுக்கு நேரிடும். ஏனெனில் அவர்களுடைய பாவம் அவர்களை ஆட்கொண்டு விட்டதால் அவர்கள் தீமை செய்யும் போதெல்லாம் தங்கள் கடவுளுக்கு சினமூட்டுகிறார்கள். தங்கள் உணவுப் பொருட்கள் தீர்ந்து போனதாலும் தண்ணீரெல்லாம் வற்றி போனதாலும் அவர்கள் தங்கள் கால்நடைகளை கொல்ல முடிவு செய்துள்ளார்கள். மேலும் உண்ணக்கூடாது என்று கடவுள் தம் சட்டத்தால் விலக்கி வைத்திருந்தவற்றை உண்ணவும் எண்ணியுள்ளார்கள். எருசலேமில் உள்ள எங்கள் கடவுளின் திருமுன் பணியாற்றும் குருக்களுக்கென்று தூய்மைப்படுத்தி ஒதுக்கி வைக்கப்பட்ட தானியங்களின் முதற் பலனையும் திராட்சை ரசம், எண்ணெய் ஆகியவற்றில் 10 பங்கையும் பொது மக்களுள் யாரும் தங்கள் கையால் தொடவும் கூடாது என்று திருச்சட்டம் விலக்கி இருந்தும் அவர்கள் அவற்றை தங்களுக்கே பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்துள்ளார்கள். எருசலேம் வாழ் மக்களும் இவ்வாறு செய்து வருகிறபடியால் ஆட்சி மன்றத்தின் இசைவு பெற்று வர எருசலேமுக்கு ஆள் அனுப்பி இருக்கிறார்கள். இசைவு பெற்று அதை செயல்படுத்த அவர்கள் முற்படும் பொழுது அழிவுறுமாறு அவர்கள் அன்றே உம்மிடம் கையளிக்கப்படுவார்கள். ஆகவே அடியவளாகிய நான் இவற்றையெல்லாம் அறிந்து அவர்களிடமிருந்து தப்பியோடி வந்துள்ளேன். உம்முடன் சேர்ந்து அரும்பெரும் செயல் ஆற்ற கடவுள் என்னை அனுப்பியுள்ளார். இவை பற்றி கேள்வியுறும் மாந்தர் எல்லாரும் உலகம் முழுவதுமே மலைப்புறுவர். அடியவளாகிய நான் இறைப்பற்று உள்ளவள். இரவும் பகலும் விண்ணக கடவுளுக்கு ஊழியம் புரிந்து வருகிறேன். என் தலைவரே, இப்பொழுது உம்மிடம் தங்குவேன். ஆனால் அடியவளாகிய நான் இரவுதோறும் பள்ளத்தாக்குக்கு சென்று கடவுளை மன்றாடுவேன். இஸ்ரேலர் பாவம் செய்யும் போது அவர் எனக்கு அறிவிப்பார். நான் வந்து அதை உமக்கு அறிவிப்பேன். பின் படை அனைத்தோடும் நீர் புறப்பட்டு செல்லலாம். உம்மை எதிர்ப்பதற்கு அவர்களுள் ஒருவராலும் இயலாது. நான் யூதேயா நாடு வழியாக எருசலேம் சேரும் வரை உம்மை வழிநடத்தி செல்வேன். அதன் நடுவில் உமது அரியணையை அமைப்பேன்.
ஆயனில்லா ஆடுகள் போல் இருக்கும் அவர்களை நீர் துரத்தி அடிப்பீர். ஒரு நாய் கூட உமக்கு எதிராக குலைக்காது. முன்கூட்டியே எனக்கு அறிவிக்கப்பட்ட இவற்றை உமக்கு தெரிவிக்கவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன். யூதித்து சொன்னதை கேட்ட ஒலோபெரினும் அவனுடைய பணியாளர்களும் மகிழ்ச்சியுற்றார்கள். அவரது ஞானத்தைக் கண்டு வியந்து, உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை உன்னைப் போல தோற்றத்தில் அழகும் பேச்சில் நுண்ணறிவும் கொண்ட ஒரு பெண் இல்லவே இல்லை என்றார்கள். பின் ஒலோபெரின் அவரிடம், எங்கள் கைகளை வலிமைப்படுத்தவும் என் தலைவரை ஏளனம் செய்த மக்களை அழித்தொழிக்கவும் கடவுள் உன்னை அவர்களுக்கு முன்னதாக அனுப்பி வைத்தது நல்லதே. நீ தோற்றத்தில் அழகு வாய்ந்தவள் மட்டுமல்லள், பேச்சில் நுண்ணறிவு மிக்கவளும் ஆவாய். நீ சொன்னபடி செய்வாயானால் உன் கடவுள் எனக்கும் கடவுள் ஆவார். நெபுகத்நேசர் மன்னரின் அரண்மனையில் நீ வாழ்வாய். உலகமெங்கும் உனது புகழ் விளங்கும் என்றான்.